கொக்குவில் யாழ்ப்பாணம் கொக்குவிலில் அமைந்திருக்கின்ற செந்தமிழாகம சிவமடம் தென்னாடு என்கின்ற ஒரு தலைப்பை தாங்கி இன்றைக்கு ஒரு வருட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழர்கள் மத்தியிலே இருக்கிற பல குறைபாடுகளை வழிபாடு சார்ந்து நிவர்த்தி செய்து அதிலே இருந்து புதிய எங்களுடைய ஆரம்ப கால வழிபாட்டு நடைமுறைகளை இந்த மண்ணிலே மீளவும் வேரூன்ற செய்வதற்கான ஒரு நடைமுறையாகத்தான் எங்களுடைய இந்த தென்னாடு செந்தமிழாகம சிவமடத்தை நாங்கள் இங்கே நிறுவி இருக்கின்றோம். இந்த மண்ணிலே இருந்து இப்போது புலத்திலே புலம்பெயர்ந்து வசித்து கொண்டிருக்கின்ற தென்னவன் என்று எல்லோராலும் அறியப்படுகிற மதிப்புக்குரிய பார்த்தீபன் அவர்களினாலே இந்த சிவப்பணி இந்த மண்ணிலே முதல் விதையாக இடப்படுகிறது. இது ஒரு நீண்ட கால திட்டம். இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சிவமடம் இன்றிலிருந்து ஒரு 5 ஆண்டுகளோ அல்லது 10 ஆண்டுகளோ இடைவெளியிலே இங்கே ஒரு ஆலயத்தை உருவாக்குகின்ற இறை அருள் இறை சித்தமாக எங்களுக்கு தூரத்திலே அந்த வெளிச்சம் தெரிகிறது. எப்படி ஒரு பெரிய கண்டம் இந்த உலகத்திலே இருந்து நீரூழி காலத்திலே அது மூழ்கி போனதோ அந்த கண்டத்தை உங்கள் எல்லோருக்குமே தெரியும், பஞ்சியா இளமூரியா கண்டம் என்று சொல்லுவார்கள். அது இளமுரியா கண்டம் லமூரியா கண்டம் என்று அது மருவி வந்தது. ஆனால் இளமை முறியாத கண்டம், அதனாலே தான் அதை இளமுரியா கண்டம் என்று நாங்கள் அழைத்தோம். அந்த குமரி கண்டம் தான் எங்களுடைய தென்னாடாக இருக்கிறது. அந்த கண்டத்திலே வாழ்ந்து மடிந்து போனவர்களை நினைத்து நாங்கள் வழிபடுகிற வழிபாட்டு நடைமுறை தான் தென்னவருடைய வழிபாட்டு நடைமுறையாக இன்றைக்கும் நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த அழிந்து போன குமரி கண்டத்தினுடைய ஒரு சாயலாகத்தான் இந்த தென்னாடு அமைய இருக்கிறது. எப்படி குமரி கண்டத்திலே பகுருளியாறு பெருக்கெடுத்து ஓடியதோ அந்த பெயரினாலே இங்கே ஒரு தீர்த்த கேணியை அமைப்பதற்கும் இறைவனுடைய சித்தம் இருக்கிறது. எப்படி குமரிக்கண்டத்திலே மகேந்திர மலை இருந்ததோ அந்த மகேந்திர மலையிலே அமர்ந்திருந்து இறைவன் ஆகமங்களை இந்த உலகத்திற்கு தமிழிலே செந்தமிழிலே தந்தானோ அந்த மகேந்திர மலையினுடைய சாயலையும் நாங்கள் இந்த ஆலயத்திலே எதிர்வருகின்ற நாட்களிலே அமைக்க இருக்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் இந்த ஆலயத்திற்கு இந்த சிவமடத்திற்கு வந்தால் இங்கே இருக்கிற மூலவராக இருக்கிற ஐம்பூதநாதரை தரிசிக்கலாம். இந்தியாவிலே தமிழகத்திலே திருக்கச்சி ஏகாம்பரத்திலே நிலமாக இறைவன் வீட்டிலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். திருவானைக்காவிலே நீராக இறைவன் இருக்கிறார். ஆகாய திருத்தலமாக இருக்கிற சிதம்பரத்திலே வெளியாக ஆகாயமாக இறைவன் இருக்கிறான். திருவண்ணாமலையிலே தீயாக நின்று இறைவன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான். திருக்காலத்திலே இறைவன் காற்றாக, எப்படி ஐம்பூதங்களாக இறைவன் தமிழகத்திலே தன்னை நிலைப்படுத்தி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த 5 ஆலயங்களையும் ஒரு சேர வணங்கிய அருளையும் ஆன்ம ஈடேற்றத்தையும் பெறுவதற்காக 5 ஆலயங்களிலே இருக்கின்ற இறை தத்துவங்களை ஒன்றாக நாங்கள் சேர்த்து இங்கே ஐம்பூதநாதராக இறைவனை மூலவராக பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். அதை காட்டிலும் இந்த ஆலயத்துக்கு இந்த சிவமடத்துக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு, ஈழத்து சித்தர்களுக்கு இங்கே கருங்கல்லிலே முதல் தடவையாக சிலை அமைத்திருக்கின்றோம். இதை நீங்கள் இலங்கையிலே வேறெங்கும் காண முடியாத அளவுக்கு எங்களுடைய தமிழ் மன்னனாக இருக்கிற சைவ தமிழிலே ஞானசம்பந்தர் தன்னுடைய 8வது திருப்பதிகங்களில் எல்லாம் வியந்து பாடுகிற ராவணனுக்கு இங்கே சிலை இருக்கிறது. ராவணனுடைய பின் வந்த எங்களுடைய ஈழத்து சித்தனாக இருக்கிற ராவணனுடைய மகனாக நாங்கள் அறியப்பட்ட இந்திர சித்தனுக்கு இங்கே சிலை இருக்கிறது. அதை தாண்டி எங்களுடைய ஈழத்து சித்தர்கள் யோகர் சுவாமிகள் வரையிலே ஏன் அண்மையிலே எங்களோடு வாழ்ந்து அளப்பெரும் காரியங்களை இந்த மண்ணுக்காகவும் இங்கே கைவிடப்பட்ட ஆதரவற்ற பிள்ளைகளுக்காகவும் அறச்சாலைகளை அமைத்து நல்ல பணி செய்த சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்களுக்கும் நாங்கள் கருங்கல்லிலே சிலை வைத்திருக்கின்றோம். அதை காட்டிலும் அதை தாண்டி இங்கே 4 சிலை இருக்கிறது. தேவார முதலிகள் 3 மணிவாசக சுவாமிகளுக்கும் திருவாத ஊரடிகளுக்கும் இங்கே சிலை இருக்கிறது. அதை தாண்டி எப்படி எங்களுடைய 63 வரலாறு சைவத்தமிழ் உலகத்தினுடைய பேரெழுச்சிக்கு காரணமாக அமைந்ததோ
அந்த வரலாற்றை எடுத்து சொன்ன, அந்த வரலாற்றை தொகுத்தளித்த பெருமை சேக்கிழாரைத்தான் சாரும். எனவே சேக்கிழாரையும் நாங்கள் ஆவணப்படுத்துவதிலே அவரையும் தெய்வமாக தெய்வ நிலை கொடுத்து வைத்திருப்பதினாலே சேக்கிழாருக்கும் இங்கே நாங்கள் சிலை வைத்திருக்கின்றோம். இவற்றை எல்லாம் தாண்டி நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம், நாங்கள் இந்த ஆலயத்திலே தூய தமிழிலே, செந்தமிழிலே, பக்தியினுடைய மொழியாக இருக்கிற தமிழிலே தான் வழிபாடு இயற்றப்படுகிறது. சிலர் நாங்கள் இங்கே தமிழிலே வழிபாடு இயற்றுகிற போது புதிதாக ஒரு விடயத்தை கொண்டு வருகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். வழமைக்கு மாறாக ஆலயங்களிலே வடமொழியிலே நடத்தப்படுகிற பூசைகளுக்கு மேலதிகமாக ஏன் தமிழ் என்று கேட்கிறார்கள். சிலர் தமிழை வழிபாட்டுக்குரிய மொழி இல்லை என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய சேக்கிழார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய புராணத்தை பாடுகிற போது, மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் எனும் நாமம் பெற்றனை, நமக்கும் அன்பிற் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்று இறைவன் ஆணையிட்டு சொன்னது தமிழிலே தன்னை பாடுமாறு. வடமொழியிலே தன்னை பாடுமாறு எப்போதும் இறைவன் சொன்னதாக எந்த வரலாறும் இல்லை. வடமொழியிலே இருக்கிற காரணாகமத்திலே கூட விந்தியாத்திரே தட்சண தேசே சைவோத்பத்தி பிரதிகீர்த்திதக சிவனே ஸ்தாபிதம் சைவம் சைவனே ஸ்தாபிதம் சிவம் என்று இறைவன் தென்னகத்திலே சைவத்தை ஸ்தாபித்தான், உருவாக்கினான். சைவர்கள் இறைவனை உருவாக்கினார்கள். கடவுளோடு இறைவனுக்கும் தென்னகத்திலே இருப்பவர்களுக்கும் தமிழுக்கும் இருந்த தொடர்பை வடமொழி வேதாகமே சொல்லுகிறது. எனவே தமிழ் இறைமொழி என்பதற்கு எண்ணிலடங்காத ஆதாரங்கள் எங்களிடத்திலே இருக்கிறது. ஞானசம்பந்த பிள்ளை எங்களுடைய மந்திரங்களாக தமிழ் மொழியையும் தேவாரங்களையும் தான் கொண்டு வருகிறார். மருந்து வேண்டில் இவை, மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை என்று தன்னுடைய திருவாய் மலர்ந்தருளுகிறார். நாங்கள் ஒரு வரலாற்றை எப்போதும் அதிசயமாக ஆவலோடு பார்ப்போம், அல்லது இப்படி ஒன்று நடக்குமா என்று கூட நினைத்திருப்போம். அந்த வரலாறு எதுவும் கிடையாது. ஞானசம்பந்த பிள்ளை 3 வயதிலே தேவாரம் பாடினார் என்கின்ற வரலாறு தான். ஞானசம்பந்த பிள்ளை 3 வயதிலே தேவாரம் பாடினார் என்பதற்கு முன்பதாக அவர் அம்மையே அப்பா என்று அழைத்த போது இறைவன் இடவரூபராக தன்னுடைய துணையோடு காட்சியளித்ததாக வரலாறு இருக்கிறது. ஆனால் வடமொழியிலே ஆவாக யாமி ஆவாக யாமி என்று இறைவனை எழுந்தருள சொல்லி கேட்ட போதெல்லாம், இறைவனை ஆவாக யாமி என்று அழைத்த போதெல்லாம் எப்போதாவது இறைவன் தோன்றினாரா என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை. இதன் காரணத்தினாலே நாங்கள் வடமொழிக்கு எதிரானவர்கள் என்றும் சமஸ்கிருதத்தை வெறுப்பவர்கள் என்றும் கிடையாது. இறைவனுக்கு எல்லா மொழிகளும் சமமானவை தான். இறைவனை எந்த மொழியினாலும் வழிபடலாம் தான். ஆனால் தமிழர்களாக இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய சுயத்தை மறந்து இன்னொரு மொழியிலே இறைவனை வழிபடுவதுதான் மிக குற்றமான அல்லது எங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. நிறைவாக ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். இந்த தமிழ் எப்படி உயர்ந்து நின்றது, இந்த தமிழ் எப்படி அரசியல் சார்ந்து எங்களுடைய சமயத்தை நாங்கள் தக்க வைத்தோம் என்பது பற்றியெல்லாம் நிறைய செய்திகள் இந்த மண்ணிலே இருக்கிறது. ஞானசம்பந்த பிள்ளை தன்னுடைய தேவாரத்தை தோடுடைய செவியன் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றார். நாங்கள் எப்போதாவது எங்களுடைய முதலாவது பாடசாலையிலே பள்ளி பருவத்திலே படித்த பாடல் தோடுடைய செவியன் என்று தொடங்குகிற பாடலாகத்தான் இருக்கும். ஆசிரியர் சொல்லித் தருகிற போது ஏன் ஞானசம்பந்தர் தோட்டிலே தொடங்கி பாடினார் என்ற கேள்வியை ஒருபோதும் நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம். தோடு காதிலே ஒரு ஓரமாக தொங்கிக் கொண்டிருப்பது. இறைவனை அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு ஞானசம்பந்தருக்கு வருகிறது. தந்தைக்கு இறைவனை அடையாளம் காட்ட வேண்டும். ஏன் தோட்டிலே தொடங்கினார்? இறைவனை நிமிர்ந்து பார்க்கிற போது அவனுடைய சடாமுடியிலே சூடியிருக்கிற பிறை தெரியும். ஒருவனை அடையாளம் காட்ட வேண்டுமாக இருந்தால் மற்றவர்களிடத்திலே இருந்து அவன் எப்படி வேறுபடுகிறானோ அந்த அடையாளங்களை மட்டும்தான் நாங்கள் அங்க அடையாளங்களாக அடையாளம் காட்டுவோம். இறைவனுக்கு அப்படி எல்லோருக்கும் இல்லாத நெற்றிக்கண் இருக்கிறது. எனவே கண்ணிலே இருந்து தொடங்கி இருக்கலாம். நெற்றிக்கண்ணை தன்னுடைய நெற்றியிலே வைத்திருப்பவர் என்று அடையாளம் காட்டியிருக்கலாம். ஆனால் எங்கேயோ ஒரு ஓரத்திலே காதிலே தொங்கிக் கொண்டிருக்கிற தோட்டிலே ஏன் இறைவன் அடையாளம், ஞானசம்பந்தர் இறைவனை அடையாளம் காட்டினார் என்றால் அதுதான் மிகப்பெரிய இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை ஞானசம்பந்தர் தன்னுடைய முதல் தேவார பாடலிலேயே கொண்டு வந்து விட்டார் என்பதற்குரிய ஆதாரமாக இருக்கிறது. வேத வேள்வி செய்கிற பிராமணர் குலத்திலே பிறந்த திருஞான சம்பந்தர் தன்னை தமிழ் ஞான சம்பந்தன் என்று எல்லா பாடல்களிலும் விழித்துக் கொள்வதற்கும் அதுவே காரணமாக அமைந்தது. இதற்கான பொருளை, இதற்கான விடையை தேடி நாங்கள் பல இடங்களுக்கு அலைய தேவையில்லை. சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்திலேயே எல்லையில்லா மறை முதல் மொழியுடன் எடுத்த எழுதுமறை மல்லல் நெடுந்தமிழால் இம்மாநிலத்தோர்க்கு உரை சிறப்பு என்று ஒரு குறிப்பு தருகிறார்.
அது என்ன குறிப்பு என்றால், இந்த தோ என்று ஏன் அவர் தொடங்க வேண்டும் என்றால், இந்த தோவை அவர் உடைத்து பார்க்கிறார். இந்த தோடுடைய செவியன் என்று தொடங்கிய அந்த சொல்லையே அவர் ஒவ்வொரு எழுத்துக்களாக பிரித்து பார்க்கிறார். அப்படி பிரிக்கின்ற போது அந்த சொல்லினுடைய முதலாவது எழுத்து தோவன்னாவாக வருகிறது. பிறகு அந்த எழுத்தையும் அவர் இன்னும் 2 கூறுகளாக பிரிக்கிறார். ஒரு உயிர்மெய் எழுத்து உருவாக வேண்டுமாக இருந்தால் ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்துதான் உருவாக வேண்டும். எனவே தோவை நாங்கள் 2ஆக பிரித்தால் இத்தன்னா சக ஓவன்னா என்று வரும். அந்த இத்தும் ஓவும் சேர்ந்துதான் தோ. அந்த இத்தை நாங்கள் இன்னொன்றோடு கொண்டு போய் ஒப்பிட்டு பார்த்தால், தமிழ் என்று தொடங்குகிற போது அந்த தமிழிலே இருக்கிற தானாவை 2ஆக பிரித்தால் அங்கே இத்தும் ஆவும் இருக்கிறது. எனவே தமிழினுடைய முதலாக இத்து இருக்கிறது, எழுதிய மறையாக இருக்கிற ஓங்காரத்தினுடைய முதலாக ஓ இருக்கிறது. இந்த 2ஐயும் இணைத்து தோ என்று வர வேண்டும் என்பதற்காக தமிழும் சைவமும் 2 கலந்து அந்த 6ஆம் நூற்றாண்டிலே இந்த மண்ணிலே வேர் உண்ட வேண்டும் என்பதற்காக தோடுடைய செவியன் என்று விழித்து பாடினார். அப்படி அவர் பாடியதைத்தான் நான் ஏலவே சொன்னதைப் போல மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்களாக இருக்கிற எங்களுடைய சைவ தமிழ் திருமுறைகளிலே நாங்கள் இறைவனை இந்த ஆலயத்திலே வழிபாடு ஏற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் மாலையிலே இங்கே ஒவ்வொரு நாள் தின பூசை இருக்கிறது. விசேட தினங்களிலே சிறப்பு தினங்களிலே இங்கே சிறப்பு பூசைகள் இடம்பெறும். அனைத்துமே தமிழிலே இடம்பெறும். ஒவ்வொரு நிறை மதி கால நாட்களிலும் இங்கே மாலையிலே தென்னாடு என்கின்ற ஒரு ஆன்மீக பத்திரிகை செய்தி பத்திரிகையாக வெளிவருகிறது. அது இலவசமாக எந்த விதமான கட்டணங்களும் இல்லாமல் அடியவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மேலும் இங்கு நடைபெறுகிற பூசை வழிபாட்டு நடைமுறைகள் பற்றி எங்களுடைய இந்த நித்திய குருவாக இருக்கிற மதிப்புக்குரிய விஷ்ணு ஐயா அவர்கள் இப்போது உங்களுக்கு சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஐம்பூதநாத பெருமானுடைய திருவருட்கோலமும் சித்தர்களினுடைய தவக்கோலமும் பொலிந்து விளங்குகின்ற தென்னாட்டுப்பதியிலே பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். இங்கே மிகவும் சிறப்பு என்னவென்று சொன்னால், ஐம்பூதநாத பெருமானுடைய திருவுருவத்திற்கு கீழே சிவபுராணம் முழுமையும் எழுதப்பெற்று செப்புத்தகட்டிலே பொறிக்கப்பெற்று அது வைத்துத்தான் அதற்கு மேலே பெருமானுடைய லிங்க திருமேனி எழுந்தருளிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பு. அந்த அதாவது திருவாசகம் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருமுறை. ஏனென்றால் இறைவனை வாழ்க என்று வாழ்த்தினால் நாங்கள் வாழ்வோம். அதுவும் அவனுடைய பெயர் சொல்லி வாழ்த்துகிற பொழுது அதற்கு நிகரே கிடையாது. ஆகவே திருவாசக பொறிக்கப்பட்ட செப்பு ஏட்டின் மேலே பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இந்த ஆலயத்திலே பரிவாரங்களாக விநாயக பெருமான் அதாவது கற்பக கணபதி தன்னுடைய கையிலே ஆத்மலிங்கத்தை ஏந்தியவாறு காட்சியருள்கிறார். அவருக்கு அருகிலே செந்திலாண்டவர் என்கின்ற திருப்பெயரோடு குமார கடவுள் அருள் புரிகிறார். வலமாக வருகிற பொழுது மனோன்மணித்தா என்கின்ற பெயரோடு ஸ்ரீமத் தேவி பாகவதத்திலே முறையாக வியாச பகவானால் சொல்லப்பட்ட பெருமாட்டியினுடைய திருவுருவம் வடிக்கப்பெற்று இங்கே எழுந்தருள பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது சதாசிவனுடைய அருளாற்றலாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதுதான் அந்த நேரம் அவள் கொள்கின்ற பெயர் தான் மனோன்மணி என்கின்ற பெயர். ஒரு கையிலே பூச்செண்டும் மற்றைய கையை அபயமாக காட்டியவாறும் அருள்கிறார். இது எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பான திருவுருவம் மனோன்மணித்தாள். அதே போல ஞான வைரவ பெருமானும் இங்கே பரிவாரமாக அருள் புரிகிறார். அது மட்டுமல்லாமல் திருமுறைகள் தந்த சைவ சமய புலவர்கள் என்று போற்றப்படக்கூடிய 4வரும் பெரிய புராணம் தந்த சேக்கிழார் சுவாமிகளும் ஒரு பக்கத்திலே அன்னைக்கு அருகிலே அருள் பாலிக்கிறார்கள். அதே போல ஈழத்து சித்தர்கள் ஒரு அருகிலே அருள் பாலிக்கிறார்கள். தென்னிந்திய தமிழகத்து சித்தர்கள் அவர்களுடைய வரிசையிலே எங்களுக்கு திருமுறைகளை தொகுத்து தந்த நம்பியாண்டார் நம்பி, அவர் தொகுப்பதற்கு உதவியாக இருந்த அனுசரணையாளராக இருந்த ராஜராஜ சோழன், இப்படி தமிழகத்து சித்தர்களும் இங்கே அருள் பாலிக்கிறார்கள். எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவ்வை பாட்டியை பார்த்து முருகப்பெருமான் கேட்டாராம், அவ்வையே பெரியது என்ன என்று சொல்லி கேட்டார். பெரியது என்று சொன்னால் பெரியதுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு முதல் அவ்வைப்பாட்டி தொடங்கினாவாம், பெரிது பெரிது புவனம் பெரிது. முருகன் கேட்டாராம், ஓஹோ உலகம்தான் பெருசு என்று சொல்றியா பாட்டி? இல்லையப்பா, அந்த உலகமும்
எங்கேயோ ஒரு இடத்துல ஒடுங்கி இருக்கும் இல்லையா, எங்கே ஒடுங்கி இருக்கும் என்று சொல்லி அவப்பாட்டி சொல்றான்னு சொன்னா, இந்த புவனம் நான்முகனுடைய படைப்பினாலே தோன்றியது. அப்படி என்று சொன்னால் நான்முகன் பெரியவனோ என்று கேட்டார். சீச்சி, நான்முகனும் பெரியவன் கிடையாது. ஏனென்றால் நான்முகன் திருமால் உந்தியில் வந்தோர், திருமாலினுடைய உந்தியிலே வந்தோர். அப்படி என்றால் திருமால் பெரியவரோ கிடையாது. திருமால் அரவணை துயின்றோர். ஓஹோ, அப்ப பாம்பு பெருசா? பாம்பும் பெருசு கிடையாது. ஆதிசேடன் பெரியவனா? கிடையாது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு கடைசியா சொல்றா, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அதாவது ஆண்டவன் எங்கிருக்கிறான்? தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் ஆனதினாலே தொண்டர்களினுடைய பெருமையை சொல்லுவது பெரிதாகும் என்று சொல்லி அவ பாட்டி முடிக்கிறார். அப்ப இங்கே பெருமான் தன்னுடைய அடியார்களாகிய சித்தர்கள் சூழ வீற்றிருக்கிறார். அதனாலே இங்கே இருக்கக்கூடிய அதிர்வலைகள் மிகவும் விசேடமானவை. அது மட்டுமல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய தினசரி வழிபாட்டு முறையாக பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு சுவாமிக்கு நித்திய வழிபாடு இடம்பெறுகிறது. காலையிலே 7 மணிக்கு நடை திறக்கப்படுகிற ஆலயம் மாலை 7 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். இங்க வருகின்ற அன்பர்கள் உங்களுடைய கைகளினாலே இங்கே செம்பு இருக்கும், செம்பிலே நீர் எடுத்து இறைவனுடைய அஞ்செழுத்து மந்திரத்தை ஓதி சிவ சிந்தனையோடு பக்தி சிரத்தையோடு வந்து பெருமானுக்கு தண்ணீர் வார்த்து பூ வைத்து வழிபாடு செய்யலாம், விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம், திறந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகிற வழிபாடு முதலிலே விநாயக பெருமானுக்கு வழிபாடு இடம்பெறும். தொடர்ந்து மூலவருக்கு வழிபாடு, அதனைத் தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கு, அதனைத் தொடர்ந்து மனோன்மணி தாயாருக்கு வழிபாடு இடம்பெற்று, தொடர்ந்து முருகக் கடவுளுக்கு, அதனைத் தொடர்ந்து சித்தர்களுக்கு வழிபாடு இடம்பெற்று, வசந்த மண்டபமாகிய கனக சபையிலே கூத்தாடுகின்ற கனக சபாபதி பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் வசந்த மண்டபத்திலே இடம்பெற்று, இறுதியாக ஞான வைரவ பெருமானிடத்திலே நிர்மாலியங்கள் ஒப்படைக்கப்பட்டு பூஜைகள் நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து எம்பெருமானுக்கு முன்னாலே திருமுறை பாராயணம் நடைபெற்று, தொடர்ந்து வாழ்க அந்தணர் என்கின்ற திருமுக பாசுரத்தோடு நித்திய வழிபாடு இனிதே நிறைவுக்கு வரும். இப்படி இந்த ஒழுங்கு முறையிலே இந்த ஆலயத்திலே வழிபாடுகள் இடம்பெறுகிறது. அது மட்டுமல்லாமல் வருடத்திலே வரக்கூடிய சிறப்பு திருநாட்களிலே இங்கே பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமல்லாமல் தென்குலத்தார் வழிபாடுகள் என்று சொல்லக்கூடிய வகையிலே, அதாவது உங்களுடைய குடும்பத்தவர்களினுடைய திதி நாட்களிலே இங்கே பெருமானுக்கு உங்களுடைய குடும்பத்தவரினுடைய ஒத்துழைப்போடு அவர்களுடைய நினைவாக பெருமானுக்கு சிறப்பு திருமுழுக்காகிய சிறப்பு அபிஷேகம், அதாவது ருத்ராபிஷேகம், ஒரு கும்பம் வைத்து வழிபாடு ஆற்றப்படும். அதாவது அபிஷேகம் செய்ய எல்லா திரவியங்களினாலும் அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து கும்பத்தினாலே அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் இடம்பெறும். உங்களுடைய பெயர், உங்களுடைய நினைவாக தென்குலத்தார் வழிபாடுகள் இங்கே வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் திருமண நாட்கள், பிறந்த நாள் விழா, இப்படியான சில விசேட தினங்களில் இங்கே அன்பர்கள் உபயமாக இங்கே பணம் செலுத்தி, அதாவது உபயமாக இங்கே தொடர்பு கொண்டு தங்களுடைய வழிபாடுகளை ஆற்றிக்கொள்ளுவார்கள். பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் இடம்பெறுகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஐம்பூதநாதருக்கு சிறப்பான போற்றிகள் இருக்கிறது. அதாவது திருவாசகத்திலே வரக்கூடிய போற்றி திருவகவல்லே இருந்து எடுக்கப்பட்ட போற்றிகள் தான் அவருக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இந்த போற்றியிலே சுவாமியினுடைய 5 பூதத்திலே சுவாமி வியாபகமாக இருக்கக்கூடிய தன்மையை சொல்லுகிறோம். அதாவது இவருக்கு ஐம்பூதநாதர் என்று பெயர் வந்ததும் சித்தர்களினுடைய சாநித்தியமும் இரண்டுக்குமே ஒத்துப்போகக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் சித்தர்களும் இந்த ஐம்பூதத்திலே இறைவனை கண்டு இறைவனை பிரித்து பார்க்காமல் தங்களுடைய ஆன்மாவிலே இறைவனை உணர்ந்த பெரியவர்கள் தான் சித்தர்கள். நான் வேறு சிவம் வேறு கிடையாது, சிவமும் நானும் ஒன்றுதான் என்கின்ற ஆன்ம தத்துவத்தை இந்த உலகுக்கு உணர்த்தியவர்கள் தான் இந்த சித்தர்கள். அப்படிப்பட்ட சித்தர்களுடைய சன்னிதானத்திலே பெருமாள் பஞ்சபூதங்கள், ஐம்பூதங்களினுடைய அம்சமாக ஐம்பூதநாதர் என்ற பெயரோடு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். இவருக்கு நாங்கள் சொல்லுகின்ற சிறப்பான போற்றிகள் பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி. போற்றி திருவகவலிலே மாணிக்கவாசக பெருமான் அழகாக சொல்லுகிற போற்றி. அதே போல நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி. இதே போல இந்த 5 பூதங்களில் இருக்கக்கூடிய பெருமான் சூரியன் சந்திரன் என்கின்ற இரண்டையும் தன்னுடைய வலது இடது கண்ணாக கொண்டிருக்கிறார். ஆகவே அதன் மூலமாக இந்த உலகிற்கு ஒளி தருகிறார் என்கின்ற பாவனையிலே அருக்கனில் சோதி அமைத்தாய் போற்றி, வெண்மதி தன்னொளி தந்தாய் போற்றி. இதே போல இந்த மாணிக்கவாசக பெருமானுடைய திருப்பள்ளி எழுச்சியிலே 9வது பாடலிலே அழகாக சொல்லுவார், எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் என்று சொல்லி அழகாக சொல்லுவார். இந்த உலக அதை நாங்கள் இந்த திருவாசக புத்தகத்திலே எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் என்று சேர்த்து எழுதியிருப்பார்கள். அதை பாடுகிற பொழுது சில பேர் மாறி பாடுவார்கள். எண்ணகத்தாய் உல குக்குயிரானாய் என்று சொன்னால் குற்றுயிரானவன் என்று பொருள் வந்துவிடும். அது பிழை.
எந்த ஒரு திருமுறையாகட்டும் திருவாசகமாகட்டும் எதுவாகட்டும் நாங்கள் உச்சரிக்கிற உச்சரிப்பிலே தான் அதனுடைய அதிர்வுகள் இருக்கிறது. பிழையாக உச்சரித்தால் அதனுடைய பலனை நாங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே திருமுறை பாடுவதற்கு கூட ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. அதைத்தான் பன்னிசை என்று சொல்லி கற்றுத் தருகிறார்கள். அதை முறையாக பயின்று நாங்கள் பொருள் உணர்ந்து சொல்லுபவர் தான் செல்வார்கள் சிவபுரத்திற்கு. ஆகவே பொருள் உணர்ந்து சொல்லுவது இங்கே மிக முக்கியம். அது மட்டுமல்லாமல் ஒரு சின்ன விஷயம், இந்த திருவாசகம் பாடுகிற பொழுது தொல்லையிரும் பிறவி என்கின்ற ஒரு சின்ன விஷயத்தை முன்னுக்கு பாடுவார்கள். அது பிழை. அது பின்னாலே வந்த ஒருவர் திருவாசகத்தை சிறப்பித்து பாடியது. அதை பாடி திருவாசகம் தொடங்கவே கூடாது. திருவாசக முற்றோதலில் மட்டும்தான் அதை ஓதுவார்கள் கடைசியாக. ஆகவே திருவாசகம் பாடுகிற பொழுது நாங்கள் இந்த தொல்லையிரும் பிறவி சூழும் தலைநீக்கி என்று தொடங்குகிற அந்த பாடலை நாங்கள் யாருமே பாராயணம் செய்யக்கூடாது. அது திருமுறைக்குள்ளே அடங்குவது கிடையாது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திலே ஒரு வழக்கம் இருக்கிறது. இறைவனுக்கு சிறப்பாக வழிபாடுகள் நடைபெறுகிற நாட்களிலே 50 திருமுறைகளும் ஓதப்படும். அதாவது திருச்சிற்றம்பலத்திலே தொடங்கி தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், இதோடு திருச்சிற்றம்பலம் சொல்லி நிறைவு செய்யப்படும். உண்மையிலே சிவாலயங்களிலே திருமுறை ஓதுகின்ற முறை இதுதான். அது முருகன் ஆலயமாக இருந்தால் இதோட திருச்சிற்றம்பலம் சொல்லி போட்டு பிறகு நாங்கள் திருப்புகளோ கந்தர் அனுபூதியோ கந்தர் அலங்காரமோ வேல் விருத்தமோ மயில் விருத்தமோ சிவல் விருத்தமோ எதுவாயினும் பாடலாம். பாடிவிட்டு முருகன் கடவுளுக்குரிய வாழ்த்து 6 தடந்தோள் வாழ்த்து அதோடு நிறைவு செய்ய வேண்டும். அம்பாளுடைய ஆலயமாக இருந்தால் இந்த 50 திருமுறைகளோடு திருச்சிற்றம்பலம் சொல்லி நிறைவு செய்ய வேண்டும். அதை நாங்கள் ஏராளமான பேர் மறந்து விடுவோம். அது பிழை. அது முழு பிழை. ஏனென்றால் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுவதற்கு காரணம் திருமுறைகளை தந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுவதற்காக. திருச்சிற்றம்பலமாகிய கனக சபையிலே கிடைத்ததற்காகத்தான் திருச்சிற்றம்பலம் சொல்லுகிறோம். அப்படி பார்க்க போனால் திருப்புகழ், அபிராமி என்றால் எல்லாம் திருமுறைக்குள்ளே வராது. அதெல்லாம் தோத்திர பாடல்கள் பிற்பட்ட காலத்திலே தோன்றியவை. ஆகவே திருமுறைக்கு மட்டுமே திருச்சிற்றம்பலம். அதுவும் இறைவனுடைய சன்னிதானத்தில் திருமுறை எப்பவும் ஒரு முறை. இங்கே வித்துவத்துக்கு இடம் கிடையாது. இங்கே பாடுகிற பொழுது நீங்கள் வழிபாட்டு நேரம் வந்தால் அதை கவனித்துக் கொள்ளலாம். அதாவது இங்கே பாடுகிற பொழுது திருமுறை எப்பவும் ஒரு முறைதான் பாடுவார்கள். ஒரு முறைதான் பாட வேண்டும். ஏனென்றால் அதை தந்தவன் இறைவன், அவனுக்கு முன்னாலே வித்துவம் காட்டக்கூடாது. திருமுறை கச்சேரிகளிலே பாடுறது வேற விஷயம். ஆகவே இது எல்லாம் இந்த ஆலயத்திலே நாங்கள் முறையாக பின்பற்றி வருகிறோம். ஏனென்று சொன்னால் முறை என்று வந்துவிட்டால் அது முறையோடு முறையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த முறையே இருக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் இந்த ஆலயத்திலே இது மட்டுமல்லாமல் இந்த போற்றியிலே இறுதியாக ஆதியும் அந்தமும் இல்லாய் போற்றி ஐம்பூதநாதரை போற்றி போற்றி என்பதோடு அதற்குரிய சிறப்பு போற்றி நிறைவுக்கு வரும். இவ்வளவும் நித்திய வழிபாட்டிலே ஓதக்கூடிய போற்றிகள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் போற்றி திருவகவல்லே இருக்கக்கூடிய 108 போற்றிகளும் பாராயணம் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே திருவாசக முற்றோதல்கள் நடைபெறுகிறது. நாம சங்கீர்த்தனம் எனப்படக்கூடிய பஜனை இடம்பெறும். அது மட்டுமல்லாமல் இங்கே ஒரு காலத்திலே எம்பெருமானுக்குரிய ஆலயம் சிறப்பாக எழுப்ப பெற்றால் திருவம்பாவை தினத்திலே வரக்கூடிய அந்த 10 நாட்களும் இங்கே மகோற்சவமாக பெரிய திருவிழாவாக இடம்பெறும் என்கின்ற திருவருள் சக்தி எம்பெருமானிடத்திலே இருந்து பிரவகித்திருக்கிறது. அது அவருடைய சங்கல்பத்தினாலே நிறைவேறும் என நம்புகிறோம். இங்கே விநாயக பெருமானுக்கு ஆவணி மாதத்து சதுர்த்தி தினம் சிறப்பாக கொண்டாடப்படும். அது மட்டுமல்லாமல் முருகக் கடவுளுக்கு கார்த்திகை விளக்கீட்டு தினம் சிறப்பாக இங்கே கொண்டாடுகிறோம். அன்றைய தினம் கார்த்திகை விளக்கீட்டிலே அன்று முழுவதும் ஆலயம் முழுவதும் விளக்கினாலே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். அம்பாளுக்குரிய சிறப்பு நாட்களாக ஆடிப்பூர தினமும் நவராத்திரி தினமும் இருக்கிறது. ஒவ்வொரு மாதம், அதாவது வரலட்சுமி விரத காலத்திலே இங்கே சுமங்கலிகள் தங்களுடைய வேண்டுதலை சொல்லி விளக்கு பூஜை செய்வார்கள். அந்த விளக்கு பூஜையும் இங்கே ஒவ்வொரு வரலட்சுமி விரத காலத்திலும் இடம்பெறுகிறது. திருமுறை கச்சேரி, அதாவது திருமுறை இன்னிசை சகிதமாக அது இடம்பெறும். அது மட்டுமல்லாமல் நவராத்திரி இறுதி நாளன்று சுமங்கலி பூஜை வெகு சிறப்பாக இங்கே இடம்பெறுகிறது. வைரவ பெருமானுக்கு ஐப்பசி மாதத்து மகாபரணி, அவருக்கு அன்றைய தினம் சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு பூஜையும் இடம்பெறுகிறது. மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள், நால்வர்கள் இவர்களுக்குரிய குருபூசை தினங்களிலே சிறப்பு வழிபாடுகள் இடம்பெறுகிறது. மற்ற ஏனைய எல்லா விசேடங்களும் ஐம்பூதநாத பெருமானுக்கே இங்கே இடம்பெறுகிறது. அதாவது இன்றைக்கு எங்களுடைய ஆலயங்களிலே இறைவனுடைய சாநித்தியம் குறைந்து போறதுக்கு 2 காரணம். ஒன்று, அவனுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் விட்டது ஒன்று. மற்றையது, அங்கே வரக்கூடிய சாதாரண மானிட பிறவிகளுக்கு நாங்கள் கொடுத்த முக்கியத்துவம். இதாலே இறைவனுடைய சாநித்தியம் எங்களுடைய ஆலயங்களிலே குறைந்து விட்டது. நாங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் எல்லோரும். அதாவது இறைவனுக்கு நாங்கள் எப்பொழுது முக்கியத்துவம் கொடுக்க தவறுகிறோமோ, அவனை எப்ப நாங்கள் உயிர் இல்லாம ஒரு சிலையாக சிலா விக்கிரகமாக பார்க்கிறோமோ அப்பொழுது அவனுடைய சாநித்தியம் அந்த இடத்தை விட்டு போயிடும். உயிரோட பார்த்தா அது உயிர்,
உருவம், கல்லா பார்த்தா அது கல். ஆகவே இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்பொழுதும் மூலவராக இருக்கக்கூடிய இறைவனுக்கு தான் முக்கியத்துவம். உதாரணமாக முருகன் ஆலயம் என்று சொன்னால் மூலவராக முருகக் கடவுள் இருப்பார், அங்கே பரிவாரமாக நடராஜ பெருமானோ அல்ல வேறு மூர்த்தங்களோ இருக்கும். ஆனால் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது முருகக் கடவுளுக்கு மாத்திரம். ஆனால் இப்பொழுது எல்லா ஆலயங்களிலும் அதாவது முருகன் கோயிலாக இருந்தால் முருகனுக்குரிய விசேடங்கள் தவிர மற்ற எல்லாமே அங்கே நடக்கிறது. இறைவனுக்குரிய முக்கியத்துவத்தை முதலிலே நாங்கள் கொடுக்க பழக வேண்டும். ஏனென்றால் எங்களை படைத்து காத்து படி அளந்து அழித்து மறைத்து அருளியாகிய 5 தொழிலாலையும் எங்களை இயக்கிறவன் அவர். ஆகவே நாங்கள் இறைவனுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்க மறக்கவே கூடாது. ஆகவே அதை நாங்கள் எல்லாரும் கருத்துல கொண்டு இங்கு இந்த ஆலயத்துல யாருக்காகவும் சுவாமி காத்திருக்க மாட்டார். 6 மணி என்றா சரியா 6 மணிக்கு திற திறந்துடும். 10:30 மணிக்கு பூசை என்று சொன்னா 10:30 மணிக்கு திற திறக்கும். 8:30 மணிக்கு அபிஷேகம் என்று சொன்னா 8:30 மணிக்கு அபிஷேகம். உபயகாரருக்காக சுவாமி இங்கே காத்திருக்க மாட்டார். உபயகாரர் பிறகு வந்து தெப்ப போட்டு சங்கல்பம் பண்ணி கொள்ளுவார். அதனால அது ஆரம்பத்தில இருந்தே பெருமானுடைய சங்கல்பத்தினால இந்த ஆலயத்துல நிறைவேற்றினதால இன்றைக்கு அந்த வழக்கத்தை கொண்டு செல்லக்கூடியதா இருக்குது. யாருக்காகவும் இந்த ஆலயத்துல இறைவன் காத்திருக்க மாட்டான். அவனுக்குரிய நேரத்தில் அவனுக்குரிய வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். திருவம்பாவை காலத்தில 5:30 மணிக்கு மணிவாசக பெருமான் வசந்த மண்டபத்திலே இருந்து புறப்பட்டு போய் நடராஜ பெருமான பள்ளி எழுப்பி அதுக்கு பிறகு மூலவருடைய பூசையோடு வசந்த மண்டபத்திலே சிறப்பு வழிபாடுகள் இடம்பெறுகிறது. திருவம்பாவை வழிபாடு இனிதாகவே இந்த முதல் வருடம், அதாவது நடராஜ பெருமான் இந்த திருவம்பாவைக்கு 1 கிழமைக்கு முன்னதாகத்தான் அவர் விக்கிரகமாக இங்கு எழுந்தருளி வந்தார். அவருக்கு திருமுழுக்கு நிறைவேற்றி வெகு சிறப்பாக இந்த திருவம்பாவை வழிபாடுகள் இனிதாக நடைபெற்றன. ஆகவே இது தவிர வேறு வேறு சிறப்பு விசேட நாட்கள், அதாவது சில பேர் தாங்கள் விரும்பி வந்து வழிபாடுகளை ஆற்றுவதற்குரிய அதாவது உபயத்தை செய்வார்கள். அப்படி உபயம் செய்கிற பொழுது அதற்குரிய சிறப்பு வழிபாடுகளும் இடம்பெறும். ஆனாலும் அவர்களுக்காக சுவாமி காத்திருக்க மாட்டார். அவர்கள் வராட்டிக்கு அந்த நேரத்துக்கு வழிபாடு தொடங்கிடும். அதனால இந்த ஆலயத்துல இறைவனுடைய சாநித்தியத்தையும் அவனுடைய சங்கல்பத்தினால் அவனுடைய திருவருள் ஆற்றலையும் இந்த உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான குறிக்கோள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்திலே பக்தியினால் முக்தி என்றுதான் எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அந்த பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆலயத்திலே அன்பு வழி வழிபாட்டு முறைகள் இடம்பெறுகிறது. ஆனதினாலே நீங்கள் வருகிறவர்கள் தாராளமாக எப்பொழுதும் வந்து பெருமானை தரிசித்துக் கொள்ளலாம். மற்றது இங்கே சில வழிமுறைகள், சில நடைமுறைகள் இருக்கிறது. அதாவது சுவாமிக்கு அன்பளிப்பாக வேண்டித்தர விரும்புகிறவர்கள் அல்லது சுவாமி பேரில் அர்ச்சனை செய்ய விரும்புகிறவர்களுக்கு நாங்கள் காசுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அவர்கள் இறைவன் மீது கொண்ட அன்புக்கு மட்டுமே இங்கே முக்கியத்துவம். அது மட்டுமல்லாமல் சுவாமிக்கு வேண்டி தருகிற பொருட்கள் அவனிடத்திலே மட்டுமே சென்று சேரும். இந்த ஆலயத்தை விட்டு வெளியில ஒரு அணு அளவு கூட வெளியில போகாது. அத்துடன் இந்த ஆலயத்திலே அந்த ஆலயத்தை நடாத்துகிற பார்த்திபனன் அவர்கள் கூட சுவாமிக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுப்பதுதான் முக்கியம் என்று சொல்லி அப்ப கட்டி கொண்டிருக்கிற பொழுதே சொன்ன ஒரு அற்புதமான வாக்கியம் அதுதான். அதே மாதிரி யோக சுவாமி சொன்னார், குறை ஒன்றும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. இந்த ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. இதுல வந்து அமைதியா ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு போனாலே போதும். ஆகவே இங்கே வழிபாடுகளை பற்றி, இங்கே நடக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றி என்னால் இயன்ற அளவு சொல்லி இருக்கிறேன். நீங்கள் உண்மையான அன்போடு ஆண்டவனுக்கு ஒரு பச்சை இலை வச்சு கும்பிட்டாலே போதும். அதே பெரிய ஒரு உயர்ந்த வழிபாடு. பொருள் பற்றி செய்கின்ற பூசை முறையோ ஆகமம் பற்றி செய்கின்ற பூசை முறையோ முக்கியத்துவம் கிடையாது. அன்பினாலே யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை என்று திருமூலர் சொன்னது மாதிரி ஒரு பச்சை இலை வச்சு கும்பிட்டாலே போதும். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அன்புதநாத பெருமானுடைய திருவருள் இந்த உலகம் எங்கிலும் வாழ்கின்ற மக்கள் யாவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி நிறைவு செய்து அமைகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.